பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டிலே இதே போல ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். ஏறத்தாழ 200 பேர் அந்த கூட்டத்திற்கு வருவார். வீட்டின் வெளி பகுதியில ஸ்பீக்கரை வைத்துதான் நடத்தி கொண்டிருப்போம். கூட்டம் மக்கள் வாயில் வரைக்கும், வாயிலுக்கு வெளியில கூட சிலர் நின்று கொண்டிருப்பார். அப்படி ஒரு நாள் செய்தி கொடுக்க போன பொழுது ஆண்டவர் சொன்னார், இழந்து போனதை இன்று திரும்ப தரப்போகிறேன் என்று சொன்னார். நான் கூட்டத்திலே செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது அப்படி சொன்னேன், இன்று யாரெல்லாம் எதை இழந்து போயிருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று சொன்னேன். வழியில போய் கொண்டிருந்த ஒரு மனிதர், அவர் அன்றைக்கு அலுவலகத்திலே முழு நாளும் வேலை செய்து ஒரு குறிப்பிட்ட ஃபைலை அவர் தொலைத்து விட்டார். அந்த நாள் முழுவதும் அவர் தேடி பார்த்தும் கூட ஃபைல் கிடைக்கவில்லை. மேல் அதிகாரி அந்த ஃபைலை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று அவரை நச்சரித்தார், அவரை திட்டினார். ஆகையினாலே மனம் உடைந்து வீட்டிற்கு வருகிற வழியிலே தான் அந்த ஜெப கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஸ்பீக்கர் இருந்ததுனால ரோட்டிலே போகும் பொழுது அவருடைய காதிலே அது விழுந்தது. இன்று இழந்து போகிறதை ஆண்டவர் தருவார் என்று சொன்ன உடனே அவருடைய உள்ளம் அதனால் தொடப்பட்டது. ஃபைலை இழந்து போய் இருக்கிறோமே, அந்த ஃபைலை ஆண்டவர் திரும்ப தருவாரா என்று ஒரு சந்தேகத்தோடு அந்த கூட்டத்துக்கு உள்ளே வந்து உட்கார்ந்து அந்த முழுவதும் அந்த இறை வார்த்தைகளை கேட்டுவிட்டு மறுநாள் அவர் அலுவலகத்திற்கு போன பொழுது அவருடைய அலுவலகத்தின் மேஜையிலே அந்த ஃபைல் வைக்கப்பட்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் நாம் சொன்னதை செய்யக்கூடிய